ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் இப்போ நிறையா கோடைக்கால விடுமுறையாகவும் இருக்கின்றது. பள்ளி மாணவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. ஸோ நம்ம ஒரு வரக்கூடிய நிகழ்வுகளில் தினசரி செய்யக்கூடிய ஒரு 2 முத்திரைகள், ஆசன பயிற்சி, யோகாசனம், ஒரு எளிமையான நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி, ஒரு தியானம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது பார்க்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லோருமே உங்களுக்கு பிடித்த எளிமையான பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ சற்று வயதானவர்கள், ஆசனம் செய்ய முடியாதவர்கள், நம்ம இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முத்திரைகள், எளிமையான நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 10 நிமிடம் தான். 10 நிமிடத்தில் தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய யோக கலைகளை இந்த கோடை விடுமுறையில் இல்லத்திலிருந்தே நீங்கள் தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். மிகவும் பயனுள்ளதாக அமையும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சின்முத்திரை, வாயு முத்திரை, 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் எப்படி நமக்கு பலனளிக்கின்றது? நம்ம உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். அதனுடைய எல்லா கண்ட்ரோலும் கைவிரல் நுனிகளில் இருக்கின்றது. அப்போ நம்ம விரல் நுனிகளை இணைக்கல, மூலகங்களை இணைக்கின்றோம். இது நெருப்பு மூலகம், இது நீர் மூலகம், இது நில மூலகம், இது ஆகாய மூலகம், இது காற்று மூலகம். இந்த 5மே நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை நன்றாக இயங்க செய்கின்றது. அப்போ நீங்கள் முத்திரைகளை நிமிர்ந்து நேராக, முதுகெலும்பு திடமாக நேராக வைத்து கண்களை மூடி மன ஒருநிலைப்பாட்டோடு 2 நிமிடம் ஒரு முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணாலே அளவிற்கரிய பலன்களை பெற முடியும். ஸோ இன்றைக்கு நாம் இந்த முத்திரைகளில் சின்முத்திரையை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன், படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கின்றது. அப்போ இந்த முத்திரை, சின்முத்திரை செய்யும் பொழுது அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். 2 நிமிடங்கள் அந்த முத்திரை எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம செயல்முறை விளக்கத்தில் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து வாயு முத்திரையை பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் தச வாயுக்களும் நன்றாக இயங்கினால் மூட்டு வலி, கழுத்து வலி, ஹார்ட் ப்ராப்ளங்கள், அஜீரண கோளாறு, வயிறு உப்பிசம், இந்த மாதிரி எதுவுமே வராது. அப்போ அந்த வாயு முத்திரை எப்படி பண்ண போகிறோம்? ஸோ இந்த கோடைக்கால விடுமுறைகளில் பள்ளி குழந்தைகளும் இந்த 2 முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களும் பயிற்சி பண்ணுங்கள். வேலை செய்கின்றவர்களும் இந்த 2 முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து அர்த்தகால ஆசன நிலைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ் வராமல் வாழலாம், மூட்டு வலி, இடுப்பு வலி வராமல் வாழலாம். இடுப்பு பகுதியிலிருந்து கால் பெருவிரல் வரைக்கும் நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் சீராக இருக்கும். அதனைத் தொடர்ந்து ஒரு எளிய நாடி சுத்தி, ஒரு தியான பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் சுகாசனத்தில் அமர்ந்திருக்கோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். முத்திரைகள் செய்யும் பொழுது அந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டீங்கன்னா பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும் லேசாக. இப்போ இந்த முத்திரைக்கு வருவோம். ஆள்காட்டி விரல், கட்டை விரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க, தரையை நோக்கி இருக்கட்டும். இது சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. கையை எப்படி முட்டியில் வச்சுக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், அது ஆசன நிலை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சு வெளியே விட்டோம், அது பிராணாயாம நிலை. இப்போ அந்த மூச்சில் அப்படியே கவனம் செலுத்துங்க. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அப்படியே கூர்ந்து தியானிக்கவும், அது தியான நிலை. கையில் சின்முத்திரை வச்சுருக்கோம், அது முத்திரை நிலை. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆவதாக எண்ணுங்க. மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஆள்காட்டி விரல் நல்லா மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல், மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் கையை அப்படி முட்டியில் வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஆசன நிலை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டுங்க 3 முறை. அது பிராணாயாம நிலை. கையில் முத்திரையை வச்சுருக்கோம், முத்திரை நிலை. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க, கூர்ந்து தியானம் செய்யுங்க, அது தியான நிலை. தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை சின்முத்திரை. பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு நம்ம 2 முக்கியமான முத்திரைகள் பார்த்துருக்கோம். அது எல்லோருக்குமே பலனளிக்கக்கூடிய முத்திரைகள். அடுத்து ஒரு எளிமையான ஆசன நிலை, அர்த்தகால ஆசன நிலைகள் பார்க்க போகிறோம். இது நம்ம நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த மாதிரி படுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. நம்ம கை விரல்களை தான் ராஜ உறுப்புகளுடைய எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது. அதனால் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைடில் கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணுங்கள் 1 ஃபீட். காலை ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலும் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள் மெதுவாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அனதர் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலும் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உடல் அப்படியே ஒரு தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட். தலை முதல் கால் வரை இந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். 1 நிமிஷம் அப்படியே உடலை அப்படியே தளர்த்திக்கோங்க.
இப்போ அப்படியே சுகாசனத்தில் வந்துக்கிடுறேன். இப்போ நம்ம வந்து 2 முக்கியமான முத்திரைகள் பார்த்துருக்கோம். ஒரு அர்த்தகால ஆசன நிலைகள் பார்த்துருக்கோம். அடுத்து நாம் ஒரு சின்ன நாடி சுத்தி, நலம் தரும் நாடி சுத்தி, 72 நாடி நரம்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பேசிக் நாடி சுத்தி. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரல்னால. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது அப்டாமன் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்க்கிடணும். அதான் சரியான நாடி சுத்தி. மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு பயிற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை, லெஃப்ட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நம்ம உணர்வு ரொம்ப முக்கியம். மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். அது உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குது. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம், ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கோபம் எல்லாம் அந்த உடலை விட்டு வெளியேறுகின்றது. அந்த உணர்வோடு மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ஒன்று சூரிய நாடி, ஒன்று சந்திர நாடி. அப்போ அந்த சூரியன் சந்திரன் 2 நாடியில் இருக்கக்கூடிய அந்த காற்றோட்டம் சீராக இருக்கும். இப்போ ஒரு சின்ன தியான பயிற்சி. 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 முறை. இப்போ கண்களை மூடி அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. அதை ஒரு 2 நிமிடம். அந்த மூச்சை மட்டும் அப்படியே தியானம் பண்ணுங்க. 2 நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பாருங்கள், பரபரப்பான உலகத்தில் நிறைய பயிற்சிகள் செய்ய முடியாததுனால உங்களுக்காக எளிமைப்படுத்தி இப்படி கொடுத்துருக்கோம். அழகாக 2 முத்திரை பண்ணிட்டோம், ஒரு அழகான ஆசன நிலை பண்ணிட்டோம், அப்புறம் ஒரு நாடி சுத்தி பண்ணிட்டோம், ஒரு தியானம் பண்ணிட்டோம். இதை பார்க்கக்கூடிய பெரியவர்கள், உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த விடுமுறை காலகட்டத்தில் இந்த பயிற்சிகளை அழகாக கற்றுக் கொடுத்துட்டே வாங்க. இன்னும் வரக்கூடிய பகுதிகளில் இதே மாதிரி ஒரு எளிமையான ஆசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம் பயில போகின்றோம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.